எனவே இந்த அழிவு பாதையிலே இருந்து அவர்கள் அனைவரையும் இவர்கள் மீண்டார். இந்தியாவோடு சேர்ந்து ஜனநாயக அரசியலுக்கு அங்கே கால்கோள் நடத்தினார்கள். அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், தமிழருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து தர வேண்டும் என்றும் நாம் பாடுபட்டதையெல்லாம் அவர்கள் பகைமையினால் அளித்திருக்கிறார்கள். எனவே ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு மேலும் இன்னலுக்கு ஆளாவதற்கு காரணம் வெறி பிடித்த அவர்களை போராளிகள் என்றோ புரட்சிக்காரர்கள் என்றோ உலகம் ஒப்பாது. அவர்கள் வெறும் வன்முறையை வழிபடுகின்ற, அவர்களுக்கு தேசம் இல்லை, அவர்களுக்கு இனம் இல்லை, அவர்களுக்கு மொழி இல்லை, அவர்களுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, பிள்ளை இல்லை, சந்ததி இல்லை. இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு கொள்கை, இப்படி ஒரு கோட்பாடுக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் பலியாவதும், அதை எதிர்த்து பலியாவதும் எது பெருமைப்படத்தக்கது என்றால் பத்மநாபாவின் மரணம் பெருமைப்படத்தக்கது. அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத சாந்தோன்றித்தனமான வன்முறையை எதிர்த்து வன்முறையை ஒரு அரசியல் வழிமுறை என்று அங்கீகரித்திருந்தவர்கள் ஜனநாயகத்தின்பால் மக்களின் நல்வாழ்வுக்காக இந்தியாவோடு நட்பு கொண்டு, நம்பிக்கை கொண்டு, நல்லெண்ணம் கொண்டு ஒரு புதிய அரசியலை அங்கே வித்திட்ட பாவத்துக்காகத்தான் இந்த வெறியர்கள் அவர்களை இங்கே வந்து கொன்றார்கள்.